பாம்பே பஜார் பார்வையாளர்களுக்கு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு நீச்ச வக்ர நிலையில் இருந்து வந்த ராசிநாதன் தற்பொழுது வக்ர நிலையிலிருந்து வெளிவந்து நீச்சமான ஒரு அமைப்புகள் இருக்காரு. பாபர்கள் எப்பொழுதும் கேந்திர வலிமையோடு இருக்கணுன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் எல்லாவற்றிலும் ஒரு தேக்க நிலை இருந்து வந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் முதல் 4-5 நாட்கள்ல இருந்து நீச்ச வக்ர நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிலைக்கு வராருங்க. பாவர்கள் கேந்திர வலிமையோடு நீச்சத்தன்மையோடு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். செவ்வாயின் கெடுபலன்கள், அந்த கோபம், அவசரம் மாதிரியான அமைப்புகள் இல்லாமல் ஒரு நிதானமான தன்மை, இவ்வளவு நாள் கிடப்பில் இருந்து வந்த விஷயங்கள் இப்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைன்றீங்க. ஆனால் 12ஆம் இடத்துல சனி வந்துட்டாரு ஐயான்னு கேட்பீங்க. விரய சனி அமைப்புகள் சில புதிய அறிமுகங்கள், சில விஷயத்தில் இறங்கி அடுத்த 2.5 வருஷத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியான சில அறிமுகங்களை ஏற்படுத்துறது, தொடக்கங்களை பண்ணக்கூடிய சில அமைப்புகளை பண்ணும். இது கூட உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் தான் பண்ணும். இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரி, வயதானவர்களுக்கு ஒரு மாதிரி, சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மாதிரின்ற மாதிரியான பலன். இதுல இளைய பருவத்தினர் எல்லா வகையிலையும் சற்று கவனமாக இருக்கணும். வேலை, தொழில், காதல் இது சார்ந்த அமைப்புகளில் சற்று நிதானம். அகலகால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு இடத்துல அகலகால் வைக்கிறீங்களோ அந்த அமைப்புகளில் இவரோட சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, அவரோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க, இந்த மாதிரியான தன்மைகளும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நீச்சமாகி 6ஆம் இடத்தோட தொடர்பில், அதாவது 6ஆம் அதிபதி பலவீனமாகி 6ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத விரயங்களுக்காக கடன் வாங்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஏப்ரல் 2025 சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கும். குழந்தைக்கு அப்படி இருக்குமா ஐயா? குழந்தைக்கு அப்படி இருக்காது. குழந்தைக்கு ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் சின்ன சின்ன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆரோக்கியத்துக்காக விரயம் நடக்கக்கூடிய அமைப்பு. வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல குழந்தைகளின் படிப்புக்காக ஒரு கடன், ஏதோ ஒரு சுப நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். எப்படிங்க நீங்க அடிச்சு சொல்றீங்க குழந்தைகளுக்காக நல்ல கடன்? 5ஆம் அதிபதி ராசியில உச்சமாக போறாரு. 5ஆம் அதிபதி உச்சமாகிட்டாலே குழந்தைகளின் அமைப்புகளில் சந்தோஷம், ஒரு நல்ல அமைப்பு, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க போறீங்கன்ற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும். மிக முக்கியமாக இந்த இடத்துல பயணங்கள் இருக்கும், பயணங்களால் சுப அமைப்புகள் இருக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரியான கடந்த ஒரு 4 மாதங்கள் இல்லாத நிலையாக ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம், மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வருமானத்தை உங்களுக்காக பயன்படுத்திக்க முடியும். வருமானம் வருது, செலவுக்கே சரியா போதுங்கன்ற நிலை இல்லாமல் இந்த மாதத்திலிருந்து சேமிக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்காக கடன் பெறக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வீடு வாகன அமைப்புகளில் செலவு, சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு, இல்லை இருக்கிற வாகனத்தை புதுப்பிச்சுக்கலாம், மாற்றிக்கலான்ற மாதிரியான ஒரு புது கடன் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான ஒரு சாதகமான நிலை. எல்லா அமைப்புகள்லையும் அகலகால் வைக்காமல் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் ஒரு சின்ன சின்ன பிணக்குகள், 3வது நபரின் தலையீடு மாதிரியான சில அமைப்புகள் வந்து விளங்கினாலும் கூட அப்படி ஒன்றும் கோச்சார அமைப்புகள் கடுமையான ஒரு பாதிப்பான நிலையில் இல்லைன்ற மாதிரி ஒரு அமைப்பு தான். என்னதான் இருந்தாலும் 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு, என்னதான் இருந்தாலும் 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு, என்னதான் இருந்தாலும் 4ஆம் அதிபதி முதல் 4-5 நாள்களில் உச்சமாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மாதிரியான கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு நெருடலான ஒரு அமைப்பு. கடந்த காலத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை கிரகமும் பலவீனமாக இருந்த நிலை மாதிரி இப்ப சூரியன் முதல்ல உச்சமாகிறாரு. அடுத்த நிலையா அந்த வக்ர நிலையில் இருக்க வந்தக்கூடிய செவ்வாய் நீச்ச நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் தானே இன்னும் ஒரு மாதத்துல அதிநட்பு ஸ்தானத்துல வந்து தன்னுடைய நட்பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிறியவர்களாக இருக்கிறீங்க, மாணவர்களாக இருக்கீங்கன்னா படிப்புல இருந்து வந்த கவனச்சிதறல்கள் குறையக்கூடிய அமைப்பு. நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் எங்க எதுல வேலை தேடிட்டு இருந்தீங்களோ அந்த அமைப்பு சற்று தள்ளி கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்னு நல்ல சுப செய்திகள் வரக்கூடிய அமைப்பு. மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு காதல் அமைப்புகளில் சொதப்பல்களும், ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள் கைகூடக்கூடிய தன்மைன்ற மாதிரியான மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலையிட பிரச்சனை மட்டும் வந்து விலகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எதுலையும் அவசரப்படாதீங்க, இருக்கிற வேலையை இன்னொரு வேலை இல்லாமல் தூக்கி போட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த தன்மைகளில் மட்டும் மேஷராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஏப்ரல் 2025 இயல்பாக ஒரு சுலபமாகவே கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த சித்திரை புத்தாண்டினுடைய ஒரு தொடக்க அமைப்பு இருக்கும். இந்த மாதத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை உங்களுக்கு செய்யாது. சந்திரன் தானேவே ஒரு சித்ரா பௌர்ணமி என்னக்கூடிய ஒரு ஒளியான நிலையிலிருந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சி குருவின் பார்வையில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் அப்படின்றதுனால வெளிநாடு, வெளி மாநில பயணங்கள், பயணத்தினால லாபங்கள்ன்ற மாதிரியான ஒரு சுப நல்ல இணக்கமான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கூட புதிய அறிமுகங்கள், புதிய தொழில் தொடக்கங்கள் அந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்த 2 நாள் 15லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாளில் எந்த புதிய தொடக்கங்களும் புதிய அறிமுகங்களும் பார்த்து ஒரு பெரிய தொடக்கத்தை ஆரம்பத்தை செய்யாமல் இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் 2025 மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை பயக்கும்.